சொல்றது என்னது? எத்தனை பேர் இனிப்பான அதிரசம் வச்சிருக்கீங்க? கண்மலையே அப்படிங்க இனிப்பான அதிரசம் நீ சொல்லு. கண்மலையே, கோட்டையே, என் துருகமே, என் நம்பிக்கையே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, 1000-16,000 பேர்களில் சிறந்தவரே. இதெல்லாம் இனிப்பான அதிரசங்கள். இதெல்லாம் சுட்டு 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 ஸ்தோத்திர பலிகளை நான் கர்த்தருக்கு படைக்கிறேன். ஹல்லேலூயா. அது நன்றி பலி கொடுப்போம் கர்த்தருக்கு. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே. சாப்பாடு நீங்க ஒவ்வொரு சாப்பாட்டுலயும் பேரை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. ஆராதிக்கிறப்ப உணர்ச்சி வரணும். அன்பு நல்ல ஒரு தேவனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லுங்க. அதுல உணர்ச்சி கலந்தா இச்சை ஆயிடும். அன்புல எது கலக்க கூடாது. நான் புதுசா சொல்லி கொடுக்குறீங்களா? அன்புல எது கலக்க கூடாது. அது உணர்வு பூர்வமா இருக்கணும். என்ன இருக்க கூடாது. உணர்ச்சி பூர்வமா அடுத்து சொல்றேன். பக்தியில அது உணர்வு பூர்வமா இருக்கணும். எப்படி இருக்க கூடாது. இதயத்துல எப்போதும் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஊழியனால பார்க்கணும். எதுல நீ பார்க்கணும்? ஆவியில பார்க்கணும். வாட்ஸ் தி ஸ்பிரிட். அவர் தரிசனங்களை நோக்கி எப்படி போறாரு, எப்படி ஊழியர்களை செய்யறாரு. இட்ஸ் a professional. ஹalleluya. ஒவ்வொரு ஊழியக்கார வாழ்க்கையிலும் ஏராளமான போராட்டங்கள் உண்டு. அந்த வாழ்க்கை வேறு, ஊழியம் வேறு. இப்ப நீ எப்படி ஜெயிக்கணுமோ அதே மாதிரி நாங்களும் எங்க வாழ்க்கையில ஜெயித்தாகணும். எங்களுக்கு அது கட்டளைகள் இருக்கு. அதை நோக்கி நாங்க நெருங்கி போயிட்டு இருக்கிறோம். அப்ப இது ஆவி ஆத்ம உங்களோட பழகிறா சரீரத்துல பழகிறோம் வேற. நீங்களா நகை போட்டிருக்க, இன்னும் பணி படிச்சிருக்க, தோட்டத்தை பார்த்து பழகுற, சரீரத்தை பார்த்து பழகு. யாராவது ஒருத்தன் தான் உன் மனசை பார்த்து பழகுவான். நாளைக்கு மாப்பிள்ளை வேணும்னா மனசை பார்த்து பழகிறவன் தான் வேணும். உன் குணாதிசயங்கள் அவனை கவர்ச்சித்து இழுக்கணும். ஒரு பொண்ணு அழகா இருக்குங்கிறத விட ஒரு பொண்ணு நல்லா குணமா இருக்குது. சரி, எல்லாரையும் பொண்ணுங்களுக்கு இருக்கிற கவர்ச்சிக்கிற 3 குணங்கள் என்ன? ஒரு பெண்ணுன்னு சொன்னாலே அவளுக்கு குழந்தையா இருந்து, வாலிப பிள்ளையா இருந்து, பெருசாகி அப்புறம் கழியாகி சாவர காலங்கள் இருக்கு. இதுல எல்லா காலத்திலையும் பாஸ்டர் பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பெண்ணுக்கு அழகு தாய்மை என்கிற குணம். அந்த குணத்தை நீ காட்டும் போது எப்பேற்பட்ட ஆண்மையும் உன்னை மயங்கிடுவான். தாய்மை அது என்ன என்னையே கேட்காது. நீ தான் பொம்பளை, நீயே யோசி. தாய்மை என்ன சும்மா அம்மா டைலாக் எழுதுறதோ அம்மா கவிதை எழுதுறதோ இல்லை. அதாவது ஆத்மாவை பார்த்து பழகுறான். பழகிறப்ப அவன் ஆத்மாவுக்கு இருக்கிறத கூட எடுத்து உனக்கு கொடுக்குறான் பாரு. அவன் தான் உண்மையான உறவுகள். ஆவியை பார்த்து பழகுறவங்க ஸ்பிரிட். நீ ரட்சிக்கப்பட்ட, அதுக்காக நான் உன் கூட சேர்ந்து இருக்கிறேன். ஆனா நம்ம எப்படி ஒன்னா இருக்கோம்னா, நம்ம ஸ்பிரிட் நம்ம அத்தனை பேரும் கிறிஸ்துவை சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்க போகிற கட்டளை. ஃபெலோஷிப் உங்க சபை எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. அந்த கிறிஸ்துவின் சரீரம் என்ன பண்ணும்? மத்திய ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கிற ஒரு குட்டியா இருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தை மேல கூட்டு போவோம். இப்ப நல்லா டீப்பா கவனிச்சா புரியும். நம்மள யாரு? அநேகராக இருக்கிறனா ஒரே அப்பத்தினாலே ஒரே சரீரத்தினாலே நம்ம எல்லாரும் அநேக இடங்களை ஒரு கிறிஸ்துவின் சரீரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் மத்தியாக வரும்போது இந்த சரீரம் என்ன செய்யறதுனால மேல போயிடும். எப்படி அவருடைய சாயலிருந்து அவருடைய குணாதிசயத்திலிருந்து நிறைய உருவங்களை 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறான். 700 கோடி மக்களும் கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சுபாவம். இப்ப இன்னைக்கு என்ன செய்தி? இதுக்குள்ள கொண்டு போய் பிசாசு எப்படி கலந்தா? ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஹேண்டில் பண்ணுறது கலை. இப்ப இன்னைக்கு என்ன கலை மெசேஜ்னா, பிசாசை கையாளுவது ஒரு கலை. மனுஷன் பிசாசுகள் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு காலையில நிறைய டாபிக் சொல்லி ஆராய்ச்சி வந்தோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? தேவ குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கும். அந்த குணாதிசயத்துல கொஞ்சோண்டு உணர்ச்சியை கலந்து விட்டான்னு வச்சுக்கோ, தேவனுடைய குணாதிசயம் எல்லாம் கெட்டு போயிடும். அன்பு தேவனுடைய குணாதிசயம். அன்புல உணர்வு இருக்கலாமே தவிர உணர்ச்சி இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கணும்? அன்பு நமக்கு ரொம்ப அருவருப்பா எப்ப போகும்னா அதுல எது வரக்கூடாது. அதுக்கு சில பேர் இந்த அன்புல எடை கலந்துருவான். எப்படி இருக்கணும் அன்பு? அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இவ்வளவு தான் பக்தி. எப்படி இருக்கணும்? நேற்றும் இன்றும் என்றும். பக்தி எதுக்கு வரக்கூடாது? ஆகக்கூடாது. உணர்ச்சிகள் என்பது அது பிசாசினால் உண்டானது. உணர்வுகள் என்பது தேவ
பிசாசுகளின் பங்கு என்ன? காலையில சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, பிசாசு இருக்கா இல்லையா? இல்லையா. மல்லிகைப்பூ வர்றது பிசாசு இருக்காங்களா? கேட்டு நாடுறது, நாய் உள்ள விடுறது, யாரோ ஒரு கரிய உருவம் வர்றது, இது யாருடைய உபதேசம்? பிசாசு உபதேசம். பிசாசு 3 விஷயம் தெரிஞ்சுக்கோ. அவன் பொய்க்கணும், பொய்க்கு. அப்ப அவனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் அவன் ஜனங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வச்சிருக்கான்? சொல்லு. அப்ப நிஜமா நான் எப்படி சிஸ்டர் படிக்கிறது? பைபிளை படிச்சினா பிசாசுடைய குணாதிசயங்களை எனக்கு தெரியும். சினிமாவிலேயும் உலகத்திலையும் பாத்தீங்கன்னா அவன் பிசாசுடைய குணாதிசயங்களை அவனே பொய்யன் தானப்பா. அவனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் செல்ல போட்டு இன்டர்வியூ போனது அவனை பத்தி சொல்லுமா? முதல் கேள்வி அதான் இன்டர்வியூ போனவனு. இப்ப மெசேஜ்ல முதல் தொடக்கமே பிசாசை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைங்க. முதல்ல பிசாசு என்றால் யார்? ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்ல வரலாம். சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். முண்டம். பிசாசுல யாரு? திரும்ப சொல்லு. அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சு சொல்லு. முண்டம்னா என்ன அர்த்தம்னா தலை இல்லாத ஒண்ணு முண்டம். வாட் யூ மீன் பாஸ்டர்? வேற ஒண்ணு இல்லமா, அங்க போய் உன்னதங்கள்ல தூதர்கள் ஆராய்ச்சி இருந்தாங்க. ஆராய்க்கிறப்ப முக்கியமான தூதர் லூசி பெருமாள் செஞ்சு வச்சு இந்த சீட்டுக்கு மேல, இந்த சீட்டுல இதுக்கு மேல இங்க ஒரு பட்டியும் அடிச்சு இந்த பட்டியில அவர் பிசாசு உட்காந்து நான் உட்காந்து ஆராதிப்பேன். எனக்கு இந்த ஜனங்களான ஆராத எனக்கு வேணும். கர்த்தருக்கு அதனால கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கு எடுக்க போறேன். துதியை நான் எதுக்கு கொடுக்க மாட்டேன். அவருடைய துதியை யாருக்கு கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த உட்காந்து துதிச்சுட்டே இருந்த லூசிபர் பாருங்கப்பா, இவன் இந்த முன்ன இந்த ஆள் என்ன பண்ணா அப்படி மேல வருவேன். நான் பாரு என் பக்கத்தால உட்காந்துட்டு எனக்கு நீ மேல வருவீங்களா அப்படின்னு அந்த லூசிபருடைய அந்த தலைய தேவன் என்ன செஞ்சாரு? வெட்டினார். அப்ப வெட்டின உடனே அவனுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு? பாடி இல்லாம போச்சு, சரீரம் இல்லாம போச்சு. அப்ப பிசாசுக்கு என்ன இல்ல? உடம்பு இல்ல. நம்மள மாதிரி பார்க்கிற இது இல்ல, உடம்பு. அவனுக்கு ஸ்பிரிட் தான். அவனுக்கு என்னதான் இருக்குது? அங்க ஒரு ஸ்பிரிட் இருக்கு. கால் தரையில இருந்தா பாடுறான். பிசாசுனா கீழே ஆடுவேடா, கால் தரையில இருந்தா பிசாசு இல்ல. இது பிசாசு கொடுத்த உபதேசம். What do you mean? உண்டனா என்ன? சரீரம் இல்ல. அதுக்கு என்ன கிடையாதுப்பா? பாடி இல்ல. அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஒரு பொருள் வேணும், ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். பொருளுக்கு என்ன? திங்ஸ் வேணும். ஒரு சொம்பு எடுத்து அதுல தண்ணி ஊத்தி 2 ஆளை வச்சு அதை குங்குமம் வச்சு வச்சு பார்த்தா அதுக்குள்ள தீ ஆள் போயிடும். எந்த பொருளும் ஈஸியா சொல்லல. ஆனா முன்னாடி என்ன கிடையாது. அதுக்கு என்ன வேணும்? அம்மா யாரடி அம்மா? நான் கடிக்கடா பாய். ஏய் நம்ம ஒண்ணு பிள்ளைக்கு அந்த சொத்தை இல்லாம அவளுக்கு எடுத்து போன 2 பேரா போனீங்க. அதேவா நான் இருப்பு எடுத்த ஐயோ ஒண்ணு போட்டு உதைக்கும், இன்னொன்று வந்து கத்தி வச்சு நிற்பா. அதுக்கு என்ன வேணும்? கறிக்கடை பாய் வேணும். காலத்துக்கு முன்னே செத்து போன சரீரம் வேணும். நீ மெசேஜ் கேட்குற. ஆனா அந்த முண்டத்துக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும். அது எந்த சரீரம் இருக்கும்? எந்த பொருளையும் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க சிலுவையை வச்சு கும்பிடக்கூடாது இல்லைங்க. அப்புறம் அங்க ரோமன் கேத்தலிக் கோயில மாதாவை சொரூபமா வைக்கிறாங்க, ரோமன் சிஎஸ்சி கோயில சிலுவை வச்சிருக்காங்க எல்லா புல்பிட்லையும் அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா எந்த சிலுவையோ அது பொருளோ எந்த ஒரு பொருளையும் நீ கடவுள்ங்கிற மாதிரி ஒத்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வரும். இதுதான் சிறு குறிப்பு. நீ யாத்திராமத்தை படிச்சிருப்ப வீட்லயே. நீ வீட்டுல என்ன படிச்சுன்னா எனக்கு ஒப்பான யாரொரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு உருவத்தை ஆகிலும் வடிவத்தை ஆகி உத்துப்பானா அந்த முன்ன வந்து இறங்கிடும். இந்த முன்ன வந்து அதுக்கு என்ன வேணும்? அந்த முன்னதுக்கு சரீரம் வேணும். மனுஷன் உயிரோடு இருந்தாலே வந்து பிடிக்கும். மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப எப்படி பிடிக்குது, செத்து போன பிறகு எப்படி பிடிக்குது? எப்படி வைக்கிறேன்? போனோ பிளஸ் பிசாசு இஸ் ஈக்குவல் டு மனுஷன். ப்ளீஸ் சொல்லுங்க. மோனோ பிளஸ் இஸ் ஈக்குவல் டு இது எந்த மனுஷனா? வெற்றிப்படாத மனுஷன். போனா என்ன? சரீரத்தில் இருக்க ஆவி போயிட்டா அவன் யாருமா? அப்ப பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் என்ன செய்யறேன்? சுமந்து திரிகிறேன். மாசம் தீர்வு
ஜீவனா இருக்கணும். உடம்புல என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் மரணம் ஜீவனை கொடுத்து கிறிஸ்துவின் மரணத்துல விட்டு கொடுக்கிறோம். அப்ப மனுஷன் ரட்சிக்கப்பட ஹியூமனாலஜி தான் நடத்திட்டு ஹியூமன் இஸ் ஈக்குவல் டு பாடி பிளஸ் ஸ்பிரிட். அப்படிங்கிற மனசுல இருக்கவே இருக்காது, ஆத்மா இருக்காது. ஏன் ஆத்மா இருக்காது? இந்த கேள்விகள்ல அதுல கட்டுரை சுவாசம் போனாதான் அந்த ஜீவ ஆத்மாடா. அதுக்குள்ள கட்டுரை சுவாசம் போகல ஆச்சலம். அந்த கிறிஸ்துவின் சுவாசம் போகாததுனால அவன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துருவான். இந்த பிசாசுடைய ஆவி ஆத்மாவை தாக்கின உடனே ஒரு சின்ன குழப்பம் வந்துடும். அது இது எது டப்புன்னு வந்த உடனே அவன் பிரபாகம் 28 முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிசாசுகள் எப்படி பிசாசுகள் தாக்கின உடனே சாயங்காலத்தில் நீ சொல்லுவியா எப்ப காலையில வருவது, காலையில சொல்லுவியா எப்ப சாயங்காலம் வருவது. ஆத்மாவை தாக்கினா நியாயம். ஆவியை தாக்கிட்டானா ஒண்ணும் இல்லை, அதுக்கு பிறகு அவன் ரட்சிக்கவே பண்ண மாட்டான். ரட்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாவம் மாறி இதயத்தை கண்ணப்படுத்தி அவன் நரகத்துக்கே போறதுக்கு மாதிரி இருப்பான். சில பேருக்கு போய் பேசினா அவன் ரட்சிக்கப்படுறதா தோணும். சில பேருக்கு பேசினா அவன் ரட்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலங்கள்ல மனுஷன் பிசாசிட்ட வந்து பிசாசு எதெல்லாம் தாக்கமா சொல்லுங்க. சயின்ஸ் தாக்கனா என்ன வரும்? யாருக்கெல்லாம் வந்துச்சு? யாரு? பைபிள்ல நிறைய பேர் வியாதிப்பட்டாங்க. அந்த வியாதிகளுக்கு என்ன காரணம்? அது வந்துச்சுன்னா அப்புறம் ஒண்ணு பண்ண முடியும். ஆத்மாவுக்காக என்ன வந்துடும்? மன திகைப்பு, சொல்லுங்க, மனக்குழப்பம், ஒரு தெளிவில்லாத தன்மை வந்துடும். என்ன வந்துடாது? தெளிவு இருக்கவே இல்லை. பைபிள்ல போட்டுருச்சோம் எல்லாம் சொல்லுங்கள, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் போல கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கேட்ச் உன்னை எப்படி பிடிக்கும். அப்போ உன்னை எப்பவுமே கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சுத்தி இருக்குது. அதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுத்தியும் உன்னை எப்படி கேட்ச் பிடிக்கலாம், அப்படி உன்னை எப்படி ஆக்கலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. சரி, சிங்கம் யாரை கேட்ச் பிடிக்க தெரியுமா? தெளிவில்லாத மிருகத்தை பிடிச்சிடும். மனுஷன் இந்த கடைசி நாட்கள்ல பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியா ஒரு ஐடியா வச்சிருக்கு. அது எப்படி வச்சிருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்ன? மன ஸ்ட்ரெஸ். மன இறுக்கம் இங்கிலீஷ்ல தெரியாது. மன தளர்ச்சி, டிப்ரெஷன் இல்ல, மன தளர்ச்சி. பிசாசு இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்களை மன தளர்ச்சியில வச்சிருப்பான், இல்லைன்னா மன அப்படியே இறுக்கத்துல வச்சிருப்பான், இல்ல மனசை பிடிச்சி அழுத்துவான். அவருடைய மனசை பிடிச்சி அழுத்துற உடனே அவன் வெறுமையை உணர்ந்து ஐ வாண்ட் டு பி, நான் எங்கேயாவது போய் ஆட்ட ஆடிட்டு வரணும், நான் எங்கேயாவது புதுப்பிச்சு வரணும், பிடிச்சி ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா யூ நீட் சம்திங் டெலிவரன்ஸ். மன அழுத்தம் என்ன பண்ணுது? ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உணர்வை கொண்டு வர சொல்லுது. பிசாசுடைய 3 வார்த்தைகள் சொல்லுங்க. மன தளர்ச்சி, மன இறுக்கம். நிறைய பேர் அப்படி இறுகிடுவாங்க, சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த வாழ்க்கை அப்படியே துன்பம் இருக்கா, சகிச்சு 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 கஷ்டங்கள் இருக்கா, இவ்வளவுதாங்க வாழ்க்கை. சரீரத்தை தாக்குவது வேறு, பிசாசு அது எல்லாம் அந்த பிசாசு எல்லாம் பார்க்கும். இந்த கடைசி நாட்கள்ல பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மானுடவியலில் பிசாசு என்றால் யார்? அவன் எப்படி உடம்பை தாக்குவான், எப்படி மனசை தாக்குவான், எப்படி ஆவியை தாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப அடுத்த கண்டென்ட் ரொம்ப சுருக்கமா ஸ்பீடா சொல்லிடுவேன். இந்த கண்டென்ட் நல்லா கவனிச்சுக்கீங்க. இப்ப நம்ம சரீரமா இருக்கிறோம், ஆத்மாவா இருக்கோம், ஆவியா இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க எத்தனை நிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க? இதை நல்லா புரிஞ்சு. இதே மாதிரி நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்காருன்னா பிதாவாக இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இந்த 3 கடவுளா ஒரு கடவுளா? நீ ஒரே ஆள் தான். அதே மாதிரி அவரும் நான் எத்தனை ஆளு? எனக்கு மனசு இருக்கா இல்லையா? எனக்கு ஆவி இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் அவருக்கு இருக்கு. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த 3 ஒரு கடவுள் தான். இதே மாதிரி இப்ப இன்னைக்கு
பிசாசு. பிசாசை மூன்றாக பிரித்து சொல்லுங்க. சாத்தான், அந்தி கிறிஸ்து, அசுத்தாவி. கேமாக்கா சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் வாய் நீங்க கரெக்டா கூட சொல்ல மாட்டீங்களா? வாய் காலையில 3 வருஷம் சாத்தான் சாத்தான்னு ஆராதிக்கிற எடுத்து சாத்தான காலுக்கு கீழே ஏன்னா நசுக்கணும்னா பிதாவாகிய தேவனை போல சாத்தான் இருக்கான். சாத்தானுடைய சாத்தான் இருக்கான். ரைட். அதுக்கு பிறகு அசுத்த ஆவிகள் இருக்குது. என்ன இருக்குமா? கல்லாவி, அசுத்த ஆவி. இப்ப பிசாசு என்ன இல்லைன்னு சொன்னேன்? சரீரம் இல்லைன்னு. பிசாசுக்கு சரீரம் வருமா? இவ்வளவு வருஷம் சத்திக்கிட்டு சரி வருமா வராது? சொல்ல வரும். எப்ப வரும்? இல்லப்பா அந்த ஆட்சிக்கு வரணும்ல. யாரு? அந்தி கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்தானோ அதே மாதிரி நீங்களே சொல்லுங்கப்பா. வரணும் என்ன சொல்லி கொடுக்க. அந்தி கிறிஸ்து எப்படி வருவா? அந்தி கிறிஸ்து என்றால் யாருன்னு நிறைய மெசேஜ் கொடுத்துருக்க. அந்த அந்தி கிறிஸ்து வேணும் இல்ல. கிறிஸ்துவின் எதிர்ப்பதம் என்னது? கிறிஸ்து எப்படி வந்தாரு? நடந்தாரா? ஊழியம் செஞ்சாரா? பிரசவம் பண்ணாரா? செத்தாரா? போயிட்டு இருந்தாரா? அப்ப வந்து ஆவியா இருந்தாரா இல்ல சரீரத்தில் இருந்தாரா? என் சரீரத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னாருப்பா. அப்ப அவர் எப்படி இருந்தாரு? கடவுள். என்னை கண்டவள் பிதாவை கண்டவள். அவர் கடவுள் எப்படி வந்தாருப்பா? சரீரத்தில் வந்தார். இப்ப அவரை அப்படியே மாத்துங்க. விசுவாசிகள் வருவான். அவனுக்கு பேர் என்ன அப்படின்னு போட்டு பைபிள் பீஸ்ட். இந்த உலகம் முழுக்கையும் அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான்னா ஒரு மாமிசத்துல ஒரு மனுஷனை போலவே வர போறான். அவனுக்கு பேர் என்ன? அந்தி கிறிஸ்து. அவன் எப்படி வருவான்? எப்படி இயேசுவை உங்க மனசுல கொஞ்சம் இமேஜ் பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவும் எப்படிதான் வருவான்? ஒரு சரீரத்தில் வருவான். சொல்லுங்க. அந்தி கிறிஸ்து எப்படி வருவான்? சரீரத்தில் வருவான். அந்த சரீரம் எப்படி வரும்? இது அடுத்த கேள்வி. அந்த சரீரம் எப்படி வரும்? அது அந்தி கிறிஸ்துவ பத்தி பெரிய டாபிக். எப்படி பிசாசு எப்படி சரீரத்தை வாங்கும்? அவன் என்ன பண்ணுவான்னா எருசலேம் தேவாலயத்துல போய் உட்காந்து உலகம் முழுக்க சமாதானம் பண்ணணும்னு சொல்லி தேவ ஆலயத்திலேயே அந்தி கிறிஸ்து போய் உட்காந்து தன்னை தேவனாக காண்பி பிசாசு கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார் போட்டிருக்கு போடல. இது மத்திய மாத்திரம் சுவிசேஷம் இருக்கு. அவன் 3 வருஷத்தை படிக்கல. அவன் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா பாவம் செய்ய தூண்டுவான். அப்படி எழுதிக்கோ. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்ய இந்த கடைசி நாட்கள்ல இந்த மானுட வீரரை நல்லா பாவம் செய்ய வைப்பான். இது 1 யோவான் 3:8. 2வது என்ன பண்ணுவான்னா அவன் பண்ற வேலை அவன் நிறைய கடைசி நாட்கள்ல வெளிப்படுத்தல் 16:14 படி அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். கடைசி நாள்ல நிறைய அற்புதங்கள் மேஜிக் ஷோ நிறைய நடக்கும். அந்த வெளிப்படுத்தல் பாருங்க. படிக்காத நானே பாத்துக்கிறேன். 16 டக்குனு படிப்பாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். சலம் இந்த மானுட நேர்ல என்ன பாக்குறீங்கன்னா இந்த கடைசி என்னன்னா எப்படி கொண்டு வருவாங்க தெரியுமா? அற்புதம் நடக்குது. கடைசி நாட்கள்ல ஜனங்களுக்கு என்ன நடந்தா போதும்? நம்ம தேவன் ஒரு அற்புதமே செய்ய வேண்டாம். அவர் அற்புதத்தின் நாயகர். அவர் பேரே அற்புதமானவர். எனக்கு அற்புதமானவர் வேணும். அற்புதங்கள் அவர் செஞ்சாலும் செய்யாட்டி அவர் இஷ்டம். எனக்கு அற்புதமானவர் வேணுமா? அற்புதம் வேணுமா? அற்புதமானவர் வேணும். அங்கே அற்புதமானவர் அவரை நான் வச்சு தர எனக்கு அற்புதம் நடக்கும்.